கேகே ஃபைன் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு பாயசமோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கார்த்திகை வ்ளாக்லேயே உங்களுக்கு போட்டிருந்தேன். நான் இந்த ரெசிபி போடுறேன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு இருக்குங்க இல்லையா, அது 250 கிராம் எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கிளாஸில் நான் ஃபுல்லாக ஒன்ஸ் போட்டுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் பாதி போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக எனக்கு அந்த கவரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் மீந்தது. ஒரு அடுப்பில் கடாயை வச்சுட்டு அந்த பாசிப்பருப்பை நம்ம அப்படியே கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறக்க போகிறோம். அது எப்படின்னா அதோட தீயிற அளவுக்குலாம் போயிடக்கூடாது. ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும் மைல்டாக, அந்த மாதிரி தான். ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆகக்கூடாது. லைட் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறக்க போகிறோம். நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி பார்த்தீங்கன்னா இதுதான். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோதான். அது பார்த்தீங்களா, லைட்டாக வரதாச்சு, ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ அதோட ஸ்மெல் ஒரு மாதிரி லைட்டாக வரும். அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கணும் இந்த பருப்பை. நம்ம ஃபஸ்ட்டே அப்படியே ராவாக போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இப்போ இந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் குக்கர் எடுத்து வச்சிடலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா, அந்த வாஷ் பண்ண பருப்பை குக்கரில் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். தண்ணியை நல்லா வெடிக்கட்டிட்டு அந்த பருப்பை மட்டும் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பருப்புக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம தண்ணி வைக்க போகிறோம் குக்கரில். இப்போ எவ்வளோனா இந்த இது இருக்கு இல்லையா, இதில் நான் ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கோங்க. நான் ஏன்னா 1.5 கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கனால இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுனேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் ஆன் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு விசில் வரணும் தான். அதுக்குள்ளே சைடில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லம் 1/2 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மி தான் நான் எடுத்திருந்தேன். வெல்லம் எடுத்து நல்லா நுணுக்கி வச்சுட்டேன். இப்போ அதுக்குள்ளே சைடில் ஒரு பாத்திரத்தில் வெல்லம் போட்டு தண்ணி போட்டு வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த வெல்லம் தண்ணி அந்த குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். வெல்லத்துக்கு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். திக்காக வேணும்னாலும் காய்ச்சிக்கலாம், தண்ணியாக வேணும்னாலும் காய்ச்சிக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலுமே நம்ம இப்போ 2 இது தண்ணி ஊற்றிருக்கோம் குக்கரில். இப்போ நம்ம இதில் எவ்வளோ இது பண்ணாலுமே வெல்லம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக கட்டியாக தான் ஆரம்பிக்கும் அந்த தண்ணி. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அந்த ஸ்வீட்னஸ் இந்த பருப்புக்குள்ளே இறங்கணும். அதனால் வெல்லத்தில் எப்போவுமே கல் மண் அதெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இதை நல்லா நம்ம காய்ச்சிக்கிட்டா நம்ம வெடி கட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்போது கொஞ்சம் கிளியராக நமக்கு நல்லதாக கிடைக்கும். வெல்லம் நல்லா காயணும்.
அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் எத்தனை விசில் வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இதுதான் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் பருப்பாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக குடிக்கிற மாதிரி இருக்கும். பருப்பு இல்லாமல் ரொம்ப இன்னொரு ஒரு 5 விசில் 6 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும். எனக்கு இதுதான் கரெக்டாக இருந்தது. நான் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து மத்து போட்டு இது பண்ணிக்கிட்டேன். வெல்லம் பார்த்தீங்கன்னா சைடில் கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த பருப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கொதிச்சு இல்லையா, அந்த வெல்லத்தை எடுத்து நம்ம வெடிக்கட்டிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இது பருப்பில் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, கல் மண் இல்லாமல் எல்லாத்தையும் கிளியராக ஆட் பண்ணுறனால வெல்லத்தை வந்து ஒரு வெடிக்கட்டி வச்சு நல்லா வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா அடியில் எவ்வளோ வந்திருக்கு அந்த இதெல்லாம் டஸ்டெல்லாம். அவ்வளோதான், வெடிக்கட்டி எடுத்தாச்சு வெல்லத்தை. அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய். இதுக்கு தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து நான் நல்லா துருகி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் முந்திரியும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏலக்காவும் கொஞ்சோண்டு வந்து ஒரு 6-7 ஏலக்காய் வந்து இடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம அந்த பருப்பு இல்லையா, அதை கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, திரும்ப அதை வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அந்த பருப்பு வந்துட்டு இதோ இப்படி தான் நம்ம கடைஞ்சி வச்சுருந்தோம். ஒரு ரொம்ப பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் ஒன்று பாதியமான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இப்போ நம்ம வெல்லம் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இந்த பருப்பில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த வெல்லம் தண்ணியை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம வந்து அடுப்பை நம்ம சிம்மிலே வச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் ஆக இந்த பாயசம் வந்து திக்காக ஆரம்பிச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணியாக காய்ச்சிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இதில் வேறு நம்ம வந்துட்டு தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணுவோம்ல, கொஞ்சம் திக்காகிடும். நான் எடுத்து வச்சுருந்த வெல்லம் தண்ணி எல்லாமே ஊற்றிட்டேன். இப்போது அதில் ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுட்டேன். அந்த ஏலக்காய் எடுத்து இதில் போட்டுட்டேன். இப்போது ஒரு இதில் வந்துட்டு நெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு போட போகிறோம். திராட்சை வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு திராட்சை பிடிக்காதனால நான் வெறும் முந்திரி மட்டும்தான் நல்லா நெய்யில் வறுத்தெடுக்க போகிறேன். நல்லா நெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்ச முந்திரியை வந்துட்டு நெய்யில் ஆட் பண்ணிடலாம். முந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு நம்ம இதை அதில் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி துருவின தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காவும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நெய்யும் முந்திரி பருப்பையும் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நல்லா சுவையான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, டாடா பாய்.